காயம் போய் பேசணும். தம்பி இப்படி திரும்ப ஏதோ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முதல் குற்றவாளியான பழனிசாமிக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர அவருக்கு 52,57,000 ரூபாய் அபராத தொகையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள சரஸ்வதி, சாந்தலட்சுமி, விஜயலட்சுமி, வசந்தி ஆகியவர்களுக்கு 5 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ 12வது எதிரியான சார்ட்டர்ட் இன்ஜினியர் ஜெயச்சந்திரனுக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 40,000 அபராதமும் செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது. அடுத்தது 14, 15, 16, 17 ஆகிய கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 5 வருட கடுங்காவல் தண்டனையும் ஒவ்வொருவரும் 40,000 அபராதம் விதிக்க வேண்டும், அபராதம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை நான் எல்லோரும், ஏன் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்களுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு தான். விடுதலை செய்யப்பட்டவர்களை குறித்து தீர்ப்பு நகல் பூராகவும் படித்து பார்த்துதான் என்னால் மேற்கொண்டு மேற்கொண்டு எடுக்கக்கூடிய பரிகாரம் சீராய்வு முறை பற்றி என்னால் சொல்ல முடியும். தற்போது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் அரசு தரப்பில் சாட்சியங்கள் உள்ளன. பதினோரு பேர் விடுதலை இருக்காங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். அதுல முக்கிய குற்றவாளி தேவிங்கிற பொண்ணு இருக்கா. அவ தேர்ட் கிளாஸ் எங்க பசங்கள கொன்னவே அவளேதான். அவ அந்த கிளாஸ்ல அவ இருந்தவ. அவ வெளியில வந்திருக்கா. அவ வெளியில வரக்கூடாது. மத்த அவங்க 5, 6 இன்னும் பார்த்து ஒரு 5 பேர் முக்கிய ஆக்கிவிட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதான் ஆகணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு இல்லைன்னா அது வரைக்கும் நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கீழே உட்காந்து உண்ணாவிரதம் சாகு வரை உண்ணாவிரதம் கொடுப்போம். அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க போகவே மாட்டோம்.